விஜய்னாவே க்ரௌட் புல்லிங் தான், நோ டவுட். விஜய் அப்போவே ஆடியோ லான்ச்சில் பேசுவார், நிறையா குட்டி கதைலாம் சொல்லுவார், மக்கள் நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்க. இன்றைக்கும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு, நிறைய மக்கள் பார்க்க வராங்க. அன்றைக்கி ரசிகர்கள் மட்டும்தான். இன்றைக்கி மக்கள் படை, மாபெரும் மக்கள் படை, களம் மட்டும்தான் மாறி இருக்கு இல்லையா? ஒருத்தர் ஒரு வருஷத்தில் ஒரு படம் நடிக்கும்போது 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. அதுவே ஒரு 20 வருஷம் நடிக்க இவருக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி நடித்தார் அப்படின்னா இந்த 20 வருஷத்தில் 4000 கோடி சம்பாதிக்க முடியும். பாதிக்கு பாதினா கூட 2000 கோடி. இன்றைக்கி இந்த நிலைமையை பார்க்கும்போது என்னோட நண்பர்கள் கேட்குற கொஷின் என்கிட்ட, விஜய் அப்படி ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு இன்றைக்கி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது அரசியல் கூட்டம். இங்கே நிறைய நரியும் ஓனாயும் இருக்கிற கூட்டம். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் பின்னாடி குத்த வேண்டிய தருணமும் வரும். என்னோட யோசனையில் அவருக்கு இந்த 2000 கோடிலாம் வேணாம். அவரே நிறைய டைம் சொல்லியிருக்காரு, சாதாரணமாக இருந்த விஜயை நீங்கள் உச்சத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது வரவேற்கக்கூடியது தான். அரசியல் கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மக்களுக்காக நிற்கிறது, மக்கள் கூடயே நிற்கிறது ஒரு பெரிய இன்பம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் ராஜா மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து கஷ்டப்படுறாரு, அது விஜய் தப்பு பண்ணிட்டாரோ, இல்லை விஜய் மறுபடியும் மீண்டு எழுந்து நம்மளுக்காக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்த செக்மெண்ட்டில் இந்த சூழ்நிலைக்கு கரூர் இன்சிடெண்ட்டில் தள்ளப்பட்டது என்ன காரணமாக இருக்கும், அதை பற்றி பேசலாம்.